விஜய் காவேரியோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறீங்க. வெளிய நல்லா குணமாகி விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்து மறுபடியும் ராகினி காவேரி வருத்தப்படவும் சொல்லிட்டு காவேரிக்கு அனுப்பி விடுறாங்க. காவேரி அத பார்த்துட்டு இந்த ராகினிக்கு வேற வேலையே இல்ல. இவகிட்ட நான் ஏற்கனவே பேசணும்னு நினைச்சேன். இப்ப கால் பண்ணி பேச வேண்டியதான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ராகினி என்ன வீடியோ பாத்தியா? கடுப்பானியா? அப்படி சொல்லிட்டு காவேரிய கேக்குறாங்க. அதுக்கு காவேரி என்னடி இது வரைக்கும் வந்து விஜய்க்கும் எனக்கும் நடையில நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருந்தது நீதான் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. எங்க 2 பேத்துக்கு இடையிலும் விரிசலை உண்டாக்கி சந்தோஷப்பட்டிருக்கேன் இது நாள் வரைக்கும். இப்ப வந்து அது முடியாது. விஜய் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நானும் விஜயும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுட்டு சேர்ந்துட்டோம். அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ராகினி கிட்ட பேசுறாங்க. உடனே ராகினி இது எப்ப நடந்துச்சு? இவங்க 2 பேரும் எப்ப சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயும் இது பண்றாங்க. என்ன ஷாக் ஆகி நிக்கிறியா? ஒரு வாய்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. நானே உனக்கு போன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில நீ எங்க 2 பேத்தையும் பிரிக்கிறதுக்கு ரொம்ப படாத பாடு பட்டுட்ட. போதும் இதெல்லாம் வந்து நீ வேற எங்கேயாவது யூஸ் பண்ணா நீ நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நானும் விஜய் புரிஞ்சுக்காம சில விஷயத்துல நானும் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் வந்து விஜய் கொஞ்ச நாள் புரிஞ்சிருக்கணும்னு இருந்திருக்கு போலுக்கு. நான் அந்த வீட்டுக்கு இப்பவே என்னால வர முடியும். வந்தேன்னா வேலையா வீட்டை விட்டு உன்னை அனுப்புற வேலையா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ராகினி இவன் என்ன ரொம்ப தெளிவா பேசுறா? விஜய் காவேரி உண்மையிலும் சேர்ந்துட்டாங்களா? அவர் வந்து இவன் மனசை மாத்திட்டாரா? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப குழம்பி போய்கிட்டு இருக்காங்க. காவேரி இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், எங்க 2 பேர் விஷயத்துல தலையிடுறத விட்டுட்டு நீ வந்து உன் புருஷனை பாக்குற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஏன்னா விஜய் பத்தி நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இதனால் வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நம்பி நான் குழம்பி போய் இருந்ததுதான் மிச்சம். இனிமேலும் வந்து நானும் தெளிவா முடிவெடுக்கணும்னு நாங்க 2 பேரும் பேசிட்டோம். நாங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நீ என்ன சொன்னாலும் என்ன குழப்பி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப தெளிவா பேசுறாங்க. இதை கேட்டு ராகினி ரொம்ப ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.